ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் யாவையும் நான் வாழ்த்தி வரவைக்க ஆசைப்படுகிறேன். ஓய்வு நாள், கர்த்தரை ஆராதிக்கின்ற நாள், கர்த்தரை துதிக்கிற நாள், கர்த்தர் வார்த்தை வாசித்து தியானம் செய்கின்ற நாள். டுடே இஸ் த லார்ட்ஸ் டே. இட்ஸ் த டே டு worship him, to praise him, to read his word, to meditate upon his word. இந்த ஆராதனை யாவையும் நாம் கலந்து கொண்டு ஆண்டவரின் நாமத்தை தொடர்ந்து நாம் உயர்த்துவோமாக. Let us together lift the name of Jesus. ஆராதனை ஆரம்பம் முன்பாக கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. Let us pray. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். Heavenly Father, we thank you for this beautiful day that you have given to us. ஆண்டவரே, இவ்விதமாக உங்களுடைய பிள்ளைகளாக கூடி வர நீ கொடுத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for an opportunity to come together as the household of faith, the children of God. இந்த ஆராதனை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we want to commit this entire service into your loving hands. எங்களோடு கூட இடைப்பாடும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will come and minister to us. Let your Holy Spirit flow over each and every one of us. Fill our hearts and minds. அப்பா, எங்கள் இருதயத்தையும் சிந்தியும் நீ நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வழிநடத்தும். உங்களுடைய தேவ பிரசனம் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரை காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, let your Holy Spirit's presence be felt in every heart and every home. We commit ourselves to you. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் நாட்கள் முடியும் வரை
great and mighty you are, Lord, that nothing compares to you, O Father. Lord, when we come into your throne of grace, Lord, we find rest, O Father. We find fullness of joy, O Lord, Father, because you are a faithful God that we have. Nothing compares to you, O Lord, Father. Lord, we worship you, we exalt you, Lord, and we glorify you, O Father. Hallelujah. Lord, I come before your throne of grace. I find rest in your presence and fullness of joy. In worship and wonder I behold your
அன்பும் இரக்கமும் தயவு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். மகிமையான தேவனே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம். மாட்சிமையான தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். இதோ உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உன்னதமான கர்த்தரை, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, நீரே பெரியவரும், நீரே சிறந்தவரும், நீரே பரிசுத்தருமாய் இருக்கிறீர் என்று அறிந்து ஆண்டவரே, உடைய சமூகத்திலே ஏதோ இந்த ஓய்வு நாளிலும் மறுபடியுமாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஹalleluya, உம்மை சோஸ்தரிக்கிறோம். தகப்பனை, கடந்த வாரம் முழுவதுமாக எங்களை நீர் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி. கர்த்தர், நீர் நல்லவரும், உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும், உம்முடைய உண்மை எங்களுக்கு தலைமுறை தோறும் இருந்து வருவதற்காக நன்றி. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாக இருந்து இம்மட்டுமாக ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்து நடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட ராஜா, ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகின்ற இந்த வேளையிலும் தகப்பனை, ஒரு விஷயம் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்பா, நாங்கள் எந்த விதத்தில் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்து உம்மை துக்கப்படுத்தி இருந்தாலும் கூட ராஜா, ஆண்டவரே, அவைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தவராகி எங்களுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அப்பா, நீர் மீண்டும் ஒரு விஷயம் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை நீர் கழுவி சுத்திகரித்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். பாவங்களற நீர் எங்களை கழுவி ஏதோ இந்த வேளையிலும் கூட ஒருமனப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற இந்த வேளையிலே கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகளை நீர் திறந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் ஒரு பொழுதும் ஆண்டவரே எங்களை புறம்பே தள்ளாத தேவனாக இம்மட்டுமாக உண்மையுள்ளவராக இருந்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை முடிசூடி நீர் நடத்தி வந்திருக்கின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே, நீர் அப்பா எங்களுக்கு மனம் இறங்குவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ராஜா, இதோ இந்த வேளையிலும் மறுபடியுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கின்ற சூழ்நிலைகள் பொல்லாததாக இருந்த போதிலும் ஆண்டவரே, இதோ வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல ராஜா, உம்மிலே அன்பு செலுத்துகிற எங்களுக்கு சகலத்தையும் நீர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்கிற தேவாதி தேவனே, அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya என்று ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து அப்பா, உம்முடைய கரம் எங்களோடு இருந்தது. ஆண்டவரே, தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, அவைகளுக்கு விலக்கி நீர் எங்களை இம்மட்டுமாக பாதுகாத்து வழி நடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பொல்லாத கொடிய காலத்திலும் கூட ஆண்டவரே, விசேஷமாக கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலும் கூட ராஜா, உம்முடைய ஜனங்களை நீர் ஆண்டவரே இந்த பொல்லாத கொடிய நோய்க்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகின்ற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாக ராஜா, உம்முடைய ஜனங்களை விசேஷித்த விதத்தில் உம்முடைய பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாக கர்த்தர் நீர் வைத்து மூடி மறைத்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. ஏதோ யாபி சொல்லுகிறது போல தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, அவைகளுக்கு விலக்கி இம்மட்டுமாக காத்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே ஆண்டவரே, அநேகர் இந்த நாட்களிலும் பலவிதமான பிரச்சனைகளிலே ஆண்டவரே, பலவிதமான தேவைகளின் மத்தியிலே அவர்கள் இருந்த போதிலும் கூட ராஜா, அப்பா, எங்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயை கிடைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, நாங்கள் 2 நாளாகமத்தில் வாசிக்கிறது போல
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரே வேதத்தில் சொல்லுகிறது போல ராஜா, ஆண்டவரே நன்மை செய்யும்படிக்கு பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும்படிய கண்களிலிருந்து எங்களுக்கு தயை கிடைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் நாங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு எப்பொழுதும் ஒத்தாசை வந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கின்றோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே, தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்க வல்லவராக இருந்து ஆண்டவரை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, நீரே எங்களுடைய யெகோவா ஈரேவாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே நல்ல தேவனப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, எங்களுடைய திருச்சபை ஆண்டவரே, திருச்சபை வாசல் மூடியிருந்தாலும் கூட ஊழியங்கள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபை மக்களினுடைய ஆவிக்குரிய தேவைகளை ஆண்டவரே கர்த்தர் நீர் வேறு விதத்தில் சந்தித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, காணொலியின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஜெப ஊழியங்களுக்காகவும் ஞாயிறு ஊழியங்களுக்காகவும் வேத ஆராய்ச்சிகளுக்காகவும் உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலகட்டத்திலும் கூட ராஜா, உம்மை இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும்படிக்கு, உம்முடைய சத்தியத்தில் இன்னும் ஆழமாய் நாங்கள் பலப்படும்படிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் செய்து கொண்டு வருகின்ற எல்லா காரியங்களுக்காக நன்றி. போதகர் மூலமாக ஆண்டவரே நீர் அநேக ஊழியங்களை மறுபடியுமாக நீர் ஆண்டவரை கட்டி எழுப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, திருச்சபை கட்டிடத்துடைய வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த காலத்தில் நாங்களே உமது ஆலயமாக இருக்கிறோம் என்ற அந்த உணர்வுக்குள்ளாக வந்து ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லமும் கூட ராஜா ஒரு ஆலயமாக மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இல்லத்திலும் கர்த்தருடைய நாமம் இந்த நாட்களிலும் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்ப ஜெபங்கள் மறுபடியுமாக கட்டப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற ஊழியங்களிலும் கூட எல்லாம் ஐக்கியங்களின் ஊழியங்களையும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய முதியோர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், இளமுதியோர் ஐக்கியம், இன்னும் ஆண்டவரே வாலிபர் ஐக்கியம் அப்பா, இன்னும் சபை பிள்ளைகளுடைய ஐக்கியம், இந்த எல்லா ஊழியங்களையும் கூட ராஜா கர்த்தர் நீர் தொடர்ந்து அப்பா உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சித்தத்தினாலும் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட ராஜா விசேஷ விதத்தில் ராஜா ஆண்டவரே, எங்களுடைய தமிழ் வருடாந்திர மாநாட்டு அளவில் ஆண்டவரே நீர் அப்பா தெரிந்து கொண்ட எங்களுடைய சகோதரி சாந்தி சேகருக்காகவும் ஆண்டவரே சகோதரி சில்வியா ஸ்டீவன் சேகருக்காகவும் நாங்கள் உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. மெத்தடிஸ்ட் பெண்களுக்கு தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரி சாந்திக்காகவும் ஆண்டவரே, இள வாலிப ஐக்கியத்தினுடைய ஆண்டவரை உப தலைவர்களுள் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்வியாக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக எங்கள் சபை மக்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்திற்காக கர்த்தர் நீர் உயர்த்தி கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவருடைய ஊழியத்தை தொடர்ந்து நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. இவர்கள் மூலமாக இன்னும் அநேகர் ஆண்டவரே தேவ ராஜ்யத்திற்குள்ளாக ஆண்டவரே நடத்தப்படும்படிக்கு கர்த்தர் இவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, மற்ற ஊழியத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கூட விசேஷ விதத்தில் என் தேவன் உமது ஆவியினாலே நிறைத்து உம்முடைய சித்தத்தை நடத்துகின்றவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, திருச்சபையினுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் நீர் தொடர்ந்து சந்தித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் கூடாத இடத்திலும் கூட ஆண்டவரே
பொருளாதாரம் எங்களுக்கு அதிகமாக பாதிப்பு உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசி கொண்டிருக்கின்ற தயவுக்காக நன்றி. கர்த்தருக்குரியதை அவர்கள் ஆண்டவரே அப்பா ஒதுக்கி வைக்கும்படியாக அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் ஏவினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பண்டக சாலைக்கு உரியதை ஆண்டவரே அவர்கள் கொடுக்கும்படிக்கு அது நிமித்தமாக அவர்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு தங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே அவர்கள் உமக்கு நேராக திருப்பின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவரே நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் ஒருவருக்கும் ஒருவரிடம் கடனாளியாய் இராததினாலே ஆண்டவரே அப்பா அவர்கள் கொடுக்கிறது நிமித்தமாக இரண்டத்தனியாய் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவையுள்ள குடும்பங்களுடைய தேவைகளை ஆண்டவரை விசேஷ விதத்தில் கர்த்தர் இந்த நாட்களிலே சந்தித்து நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த முடிய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இது இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் விசேஷமாய் இந்த கிறிஸ்மஸ் காலத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற நாளாகிய உம்முடைய பிறப்பின் நற்செய்தி உலகெங்கும் கொண்டாடுகிற நாளாகிய இந்த 25ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடும் பொழுது ஆண்டவரே நீர் வந்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாக அப்பா உம்முடைய நற்செய்தியை அறிவிப்பதே எங்களுடைய பெரிதான கடமையாக இருக்கிறது என்று ஆண்டவரே அதை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் உணர்ந்தவர்களாக இந்த கொண்டாட்டம் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் சொல்லுகிறது போல நாங்கள் புசித்து திருப்தியாய் இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க ஆண்டவரே ஏதோ இந்த நாட்களிலும் கூட ராஜா இந்த பண்டிகை காலத்தில் ஆண்டவரே கொண்டாட்டத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே முதன்மையாய் இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை பாதுகாத்து நடத்துவீராக. இந்த பண்டிகையின் காலத்தில் ஆண்டவரே அநேக குடும்பங்களுடைய தேவைகள் ஆண்டவரே தேவைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று இதோ இந்த ஆண்டவரே கஷ்டமான காலத்திலும் கூட அநேகர் யோசித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றவர்களுடைய முகம் பிரகாசம் அடைகிறது என்று ஆண்டவரே ஒரு நிச்சயத்தை கர்த்தர் நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே காண செய்வதற்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கின்றோம் கர்த்தாவே. அப்பா இதோ மறுபடியுமாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை போதகருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்து வருகின்ற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் எடுக்கின்ற எல்லா பிரயாசத்திலும் கூட ராஜா என் தேவனுடைய கிருபை அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் தொடர்ந்து காத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உக்கரான குழுவில் இருக்கின்றவர்கள் மற்ற ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர்களையும் கூட விசேஷ விதத்தில் கர்த்தருமது ஆவியினால் நிறைத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நோக்கத்தையும் சிந்தையையும் கூட ஆண்டவரே என் தேவனுக்குரிய நோக்கமாய் என் தேவனுக்குரிய சிந்தையாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் ஏக யோசனையும் ஏக சிந்தையும் உடையவர்களாய் ஒரே காரியத்தை பேச என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட ராஜா ஆண்டவரே இருதயத்திலே நீர் அப்படிப்பட்டதான இணக்கமுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் விசேஷ விதத்தில் கர்த்தர் நீர் சந்தித்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த பண்டிகை நாட்களிலும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை காணும்படிக்கு ஆண்டவரே நீர் அப்படி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வியாதியில் இருக்கின்ற சபை மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனமாய் இந்த நாளில் இருக்கிறார்களோ இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கோட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை குடும்பத்தினரையும் ஆண்டவரை விசேஷ விதத்திலே நீர் சந்தித்து ஆண்டவரை பலவீனமாயும் சுகவீனமாயும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை உம்முடைய வஸ்திரத்தை தொட்டதன் மூலமாக புறப்பட்டு சென்றதை வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறது போல ஆண்டவரே அப்படிப்பட்ட உம்முடைய வல்லமை ஆண்டவரே பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பிடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியாக சுகப்படுத்தி
ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி காத்துக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தேசத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் அப்பா. எங்கள் தேசம் கடந்து போகின்ற பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையையும் கூட கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவரே. தேசத்தினுடைய தலைவர்கள் இந்த தேசத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் உத்தமமாய் நடத்தக்கூடிய இருதயம் உடையவர்களாக கர்த்தர் இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுடைய இருதயத்தில் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீதி இந்த தேசத்தில் நிலைநிறுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பொருளாதார காரியங்கள் ஆண்டவரே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். வேலை இழந்தவர்கள் மறுபடியுமாக வேலை கிடைக்கும்படிக்கு ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி இந்த தேசத்தில் உருவாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டி நடத்துவீராக ஆண்டவரே. அரசியல் ரீதியிலே ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் அப்பா நீர் ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரத்தை உடைய உண்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் உம்மிடத்தில் மாத்திரமே பதில் உண்டு ஆண்டவரே. நீர் சகலத்திலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இது வந்த வேளையிலும் கூட எங்களுடைய மாநாட்டிற்காக நாங்கள் செபிக்கிறோம். தமிழ் வருடாந்திர மாநாட்டினுடைய 45வது அமர்வு வருகின்ற 19ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் நடைபெற போகிறது ஆண்டவரே. இந்த மாநாட்டிலே ராஜா அநேக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த மாநாடு முதன்முறையாக ஆண்டவரே காணொளியின் மூலமாக நடைபெற போகிற இந்த மாநாட்டை கர்த்தர் நீர் எல்லாவற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ள நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தடையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ண நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற இருதயமுடைய தலைவர்களை ஆண்டவரே நீர் இந்த மாநாட்டிற்கு நியமிக்கும்படியாக தலைவர்களை அல்ல ஆண்டவரே, அதற்கும் மேலாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஊழியர்களை ராஜா சீஷர்களை ஆண்டவரே இந்த மாநாட்டில் நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் ராஜா. மறுபடியுமாக எங்களுடைய திருச்சபை நாங்கள் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகின்ற நாட்களிலே உம்முடைய காலத்தின் பிரகாரமாக எங்களுடைய திருச்சபையினுடைய வாசல் திறக்கப்பட்டு ஆண்டவரே மறுபடியுமாக நாங்கள் ஒரு திருச்சபை குடும்பமாய் ஆண்டவரே அந்த திருச்சபைக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்து ஆண்டவரே ஒரு பலத்த கூட்டமாய் அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் அந்த நாளை எங்களுக்காக நீர் நியமித்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதுவரையிலும் கூட ராஜா அப்பா எங்களுக்கு வருகின்ற எல்லா விதமான ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் தொடர்ந்து பலப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் வழி நடத்தும், நீர் காத்துக்கொள்ளும், நீர் முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்பதே. ஆமேன். Today's scripture reading is taken from the Gospel of Matthew, chapter 2, verses 1 to 12. After Jesus was born in Bethlehem in Judea, during the time of King Herod, Magi from the east came to Jerusalem and asked, "Where is the one who has been born King of the Jews? We saw his star in the east and have come to worship him." When King Herod heard this, he was disturbed, and all Jerusalem with him. When he had called together all the people's chief priests and teachers of the law, he asked them where the Christ was to be born. "In Bethlehem in Judea," they replied, "for this is what the prophet has written. But you, Bethlehem, in the land of Judah, are by no means least among the rulers of Judah. For out of you will come a ruler who will be the shepherd of my people Israel." Then Herod called the Magi secretly and found out from them the exact time the star had appeared. He sent them to Bethlehem and said, "Go and make a careful search for the child. As soon as you find him, report to me, so that I too may go and worship him." After they had heard the king, they went on their way, and the star they had seen in the east went ahead of them until it stopped over the place where the child was. When they saw the star, they were overjoyed. On coming to the house, they saw the child with his mother Mary, and they bowed down and worshipped him. Then they opened their treasures and presented him with gifts of gold and of incense and of myrrh. And having been warned in a dream not to go back to Herod, they returned to their country by another route. This is the word of the Lord, and thanks be to God. ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நாம் தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம். Praise the Lord. We are going to meditate on the Bible passage that was read to us. மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். Matthew's Gospel chapter 2 verses 1 to 12. இந்த பாகமானது வழக்கமாக கிறிஸ்துமஸ் காலங்களில் வாசிக்கப்பட்ட பாகமாக இருக்கிறது. This verse is very commonly read during the season of Christmas.
இந்த காலை வேளையில் கூட தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்மஸ் தியானத்தை நாம் செய்கின்றோம். We are continuing our Christmas series and our theme for this year, நம்முடைய இந்த ஆண்டின் கருப்பொருள் இயேசு வருகிறார். Jesus is coming. இந்த கருப்பொருள் அடிப்படையிலே ஏற்கனவே 2 செய்திகள் நாம் கேட்டுவிட்டோம். We have already heard 2 messages before. Okay, முதல் கேட்ட செய்தி இயேசு வருகிறார், தீர்க்கதரிசிகள் சொன்னது போல, as the prophets foretold. That was the first message, and Jesus is coming. அந்த அடிப்படை வசனத்தில் தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே மேசியா வரப்போகிறார் என்று அவர்கள் அறிவித்து கூட எல்லா யூதர்கள், முக்கியமான யூதர்கள் எல்லாரும் முக்கவாசி யூதர்கள் மேசியாவை அறியாமல் போய்விட்டார்கள். Even though the prophets foretold the coming of the Messiah, the majority of Jews missed his coming. அநேக யூதர்கள் அவருடைய வருகையை இழந்து விட்டார்கள். They missed it. இரண்டாவது செய்தி இயேசு வருகிறார் ஆசீர்வாதங்களை கொடுக்க. The second message was Jesus is coming to give or share his blessings, to give blessings. ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வரார் என்று பார்த்தோம். And we saw that the blessings of Jesus included being chosen. இயேசு முதலாக கொடுத்த ஆசீர்வாதம் நாம் யாவரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். God or Jesus has chosen us. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக நம்மோடு கூட தொடர்ந்து இருக்க அவர் இருக்கின்றவராக இருக்கின்றார். இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்க வந்தார். He came to give us companionship. He was called Emmanuel, God with us. And thirdly, he came to give us life. நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். இந்த 3 ஆசீர்வாதங்கள் மூலமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இயேசு வருகிறார். ஒரு கலக்கத்தை உண்டுபடுத்த அவர் வருகின்றவராக இருக்கிறார். ஒரு அசைவு உண்டுபடுத்த அவர் வருகின்றவராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் கமிங் டு ஷேக் திங்ஸ் அப். ஒரு அசைவு, ஆண்டவர் நம்மை அசைக்கின்றார். அவருடைய வருகையானது ஒரு அசைவுக்குள் நம்மை கொண்டு போய் நடத்துகின்றது. யாருடைய வாழ்க்கையில் அசைப்பு ஆண்டவரே? பாஸ்டர், in whose life did Jesus shake? நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்தீர்கள் என்றால் முக்கியமான பரிசேயர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவு வந்தது. அதே சமயத்தில் ஏரோது ராஜாவின் வாக்கிலே கூட ஒரு அசைவு வந்தது. There was a shake up in the lives of the Pharisees. There was also a shake up in the life of Herod the king. The birth of Jesus will bring a shaking in our lives. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அசைவு உருவாக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஏன் தெரியுமாங்க? Why? Because the birth of Jesus, the coming of Jesus challenges authority. இயேசுவின் வருகையானது அதிகாரத்தை ஒரு சவாலுக்குள் கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. The birth of Jesus challenges authority. பாருங்க, இந்த பரிசேயர்களும் ஏரோதும் அநேக பிரயாசப்பட்டு அவங்க சொந்த ராஜ்யத்தை அவங்க கட்டினாங்க. They took a lot of effort to build their own kingdoms, Pharisees and King Herod. But the birth of Jesus, it was being threatened. இயேசுவின் பிறப்பின் மூலமாக, இயேசுவின் வருகையின் மூலமாக அவர்கள் அந்த காரியம் ஒரு அசைவுக்குள் வந்துவிட்டது. Jesus had not only come to bring peace. இயேசு கிறிஸ்து சமாதானம் மட்டும் கொடுக்க வரவில்லை, நற்செய்தி சொல்லக்கூட மட்டுமல்ல, அன்பு கூறக்கூட மட்டும் வரல, அவர் நாம் யாவையும் அசைக்க கூட அவர் வந்தார். Jesus not only came to bring peace, not only came to share the good news, not only came to show us love, Jesus came also to shake things in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவு உண்டுபடுத்த இயேசு கிறிஸ்து வந்தார். It is said Jesus was the most controversial figure in the history of mankind. மனுஷ சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து மிக ஆச்சரியமான கலக்கமான ஒரு மனிதனாக காணப்பட்டார். மக்களின் வாழ்க்கையிலே அநேக சவால்களை கொடுத்த ஒரு மனுஷனாக காணப்பட்டார். A controversial figure in the history of mankind. மனுஷ சரித்திரத்தில் விதமாக வித்தியாசமான ஒரு பிறப்பு, வித்தியாசமான ஒரு மனுஷனாக காணப்பட்டார். Now God waited for the perfect moment to send his son. ஆண்டவர் ஒரு ஏற்ற காலத்தில்,
பூரணமான நேரத்துக்குள் அவருடைய குமாரனை அனுப்ப ஆசைப்பட்டார். The question is this: why did God wait so long? ஆண்டவர் எதற்காக, பிதாவானவர் எதற்காக அவ்வளோ நாள் காத்திருந்தார்? ஏன் அவ்வளோ நாள் தாமதித்தார்? ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. God had a plan in the Garden of Eden. But why did God wait so long to send his son? ஏதேன் தோட்டத்திலே ஒரு யோசனை, ஆனால் ஏன் ஆண்டவர் இவ்வளோ நாள் காத்திருந்து அவர் மகனை அனுப்பாமல் இருந்தார்? கலாத்தியர் 4:4 வாசிங்க. Look at Galatians 4:4. கலாத்தியர் 4:4. Galatians 4:4. The Bible says, but when the set time had fully come, God sent his son, born of a woman, born under the law. ஏற்ற காலத்தில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஒரு ஸ்திரியால் பிறந்தார், நியாயப்பிரமாணத்தின் கீழ் அவர் பிறந்தார் என்று ஏற்ற காலத்தில் அவர் பிறந்தார். He was born at that set time. ஏற்ற காலத்தில். So what's so interesting about the time? ஏற்ற காலம் என்று சொல்லும் பொழுது the perfect time, பூர்ணமான ஒரு நேரம். இந்த கலாத்தியர் 4:4 நீங்கள் வார்த்தை பாசித்தீங்கன்னா பவுல் ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். If you look at Galatians 4:4, Paul is using a Greek word. ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிளேரோமா. பிளேரோமா என்ற வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு பூர்ணமான ஒரு நேரம், a fullness of time, ஏற்ற நேரம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Everything was perfect. எல்லாவற்றும் ஒரு நிறைவான ஒரு நேரமாக காணப்படுது. Everything was perfect. எல்லாவற்றும் ஒரு ஏற்ற காலமாக இருக்கிறதுனால என்ன நடந்தது? இந்த ரோமர் அரசாங்கத்தின் நிமித்தமாக சில காரியங்கள் நடந்தது. Because of Roman rule, there were certain things that were produced in the land. அந்த காலகட்டத்தில், அந்த சமயத்தில் உலகம் முழுவதும் ரோம ஆட்சினாலே ஒரு சில காரியங்கள் நடந்தது. என்ன நடந்தது? ஒன்று, ரோமர் ஆட்சி கீழனாலே எல்லாருக்கும் ஒரே ஒரு மொழி இருந்தது. Because of Roman rule, because of the time, the perfect timing of God, because of the Roman rule, there was a universal language. 90% மக்கள் அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் 90% மக்கள் கிரேக்க மொழியை பேசினாங்க, கிரேக்க மொழியை எழுதினாங்க, கிரேக்க மொழியை வாசித்தாங்க, கிரேக்க மொழியை புரிந்து கொண்டாங்க. It is said, because of the universal language of Greek, கிரேக்க மொழி, 90% of the people spoke, wrote, read and understood Greek. அவங்களுக்கு கிரேக்க மொழியை நன்றாக அறிந்தது. அதனால இந்த மொழி எல்லாரும் புரிந்ததுனால, 90% புரிந்ததுனால, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை குறித்து, ஊழியத்தை குறித்து மக்கள் வாசிக்கவும் புரிந்து கொள்ளவும் ஒரு ஏற்ற காலமாக காணப்பட்டது. Because of this common universal language, the majority of people at that time were able to read and understand the documents of the life and ministry of Jesus. That was a perfect time. எல்லாருக்கும் அந்த மொழி புரிந்ததுனாலே அவங்க இயேசு வாழ்ந்த வாழ்க்கையும் செய்த ஊழியத்தை குறித்து வாசிக்க ஒரு நல்ல நேரமாக இருந்தது. ரெண்டாவது, அந்த காலகட்டத்தில் ரோமர் ஆட்சியினாலே உலகம் முழுவதும் அந்த காலத்தில் ஒரு சமாதானம் இருந்தது. Because of Roman rule, there was a universal peace over the land. தேசத்தின் மேல் ஒரு ரோமர் சமாதானம் இருந்தது. There was peace throughout the Roman world. அவங்க மொழியிலே பக்ஸ் ரோமானா, பக்ஸ் ரோமானா என்று சொல்லப்படுது ரோமர் சமாதானம். ரோமர் இருந்ததுனாலே அவங்க எல்லாருக்கும் ஒரு சமாதானம் இருந்தது. அருமையான சாலைகளை அவங்க கட்டினாங்க. They had beautiful roads. So travel was safe and easy. அவங்க எந்த ஒரு காரியத்தில் பயணம் விட ஆசைப்பட்டாங்கன்னா அது பாதுகாப்பான ஒரு பயணமாக இருந்தது. அது வசதியாக ஒரு பயணமாக காணப்பட்டது. The Romans built good road systems. இந்த ரோமர் ஆட்சினாலே, ரோமர் அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா
நல்ல சாலைகளை அவங்க கட்டினாங்க. அதனால் இந்த சாலைகள் மூலமாக, இந்த பாதைகள் மூலமாக சுவிசேஷம் பரவ வசதியாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் த குட் ரோட் சிஸ்டம், த gospel could spread freely. இலவசமாக, பிரச்சனை இல்லாமல், தடையில்லாமல் சுவிசேஷம் பரவ ஒரு சூழ்நிலை வந்தது. பிகாஸ் ஆஃப் த குட் ரோட்ஸ். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆனது இவ்வளோ நன்மையை கொண்டு வந்தது. ஒரு சில வாழ்க்கையிலே ஒரு அசைவு நடந்தது. Even though the birth of Jesus had all this goodness, it also caused disruption that shook the lives of a few people. ஒரு சில பேருடைய வாழ்க்கையை ஒரு அசைவுக்குள் வந்தது. கேள்வி இதுதான், how did Jesus do that? இயேசு சமாதான பிரபு என்று சொல்கிறோம், எப்படி இந்த மாதிரி அசைவு அவர் செயல்பட்டார்? How did Jesus was called the Prince of Peace? How did he manage to disrupt or shake up their lives? முதலாக, firstly, by what Jesus represented. By what Jesus represented. இயேசு வந்து என்ன, யார் சார்பாக வந்தார், என்ன கூற வந்தார், அது மற்றவங்களே ஒரு அசைவுக்குள், அவங்களோட வாழ்க்கை ஒரு கலக்கத்துக்குள் கொண்டு வர ஒரு சூழ்நிலையாக இருந்தது. Because of what Jesus represented, a few of them were shaken. Let me explain a little bit more. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இயேசு வாழ்ந்த காலத்தில், பிறக்கிறதுக்கு முன்பாக பரிசேயர்கள் தான் மத தலைவர்களாக காணப்பட்டார்கள். Before the birth of Jesus, the Pharisees were the religious leaders of the day. ஏன்னா பிறகு ரொம்ப நாள் ஆண்டவர் பேசலை. For a long time God did not speak. So the Pharisees became the religious leaders. ரொம்ப நாள் ஆண்டவர் பேசாதனால பரிசேயர்கள் வந்து மத தலைவர்களாக மாறினாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பாருங்க அதிகாரம் இருந்தது. they had the authority. சரிங்களா? அப்போ மத சம்பந்தப்பட்ட காரியம் அவங்க தான் அதிகாரியாக இருந்தாங்க. anything to do with religious piety, they were the authority. Because God was silent. ஆண்டவர் ஒரு 450 ஆண்டுக்கு பேசவில்லை. God had not spoken for about 400 to 450 years. They took the authority. அவங்க அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவங்க தான் நியாயப்பிரமாணத்தை விளக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். They began to interpret the law. They began to teach the law, instruct the law. They were the authorities. அவங்க தான் மத தலைவர்களாக, அதிகாரிகளாக மாறினாங்க. The Jews began to, or the Pharisees began to interpret and instruct the laws to the Jews. They were the authority. அவங்க தான் அதிகாரிகளாக இருந்தாங்க. So, before Jesus was born, the Pharisees were very powerful men. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக இந்த பரிசேய கூட்டமானது, பரிசேய சங்கமானது ஒரு வல்லமை, அதிகாரம் உள்ள மக்களாக காணப்பட்டார்கள். இயேசு இந்த பரிசேயர்களை பார்த்து சில கடினமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தினார், சொன்னார். When Jesus looked at the Pharisees, he used some very hard words on them. அவங்களை வந்து மிக கடினமாக ஆண்டவர் திட்டினார். ஆண்டவர் அவளை பார்த்து கடினமான சொன்னார். உதாரணமாக, give you an example. மத்தேயு 23:27. Look at Matthew 23:27. Matthew 23:27. Matthew 23:27. பரிசேயர்களை பார்த்து ஐயோ என்று சொன்னார். Jesus looked at the Pharisees and said, woe unto you. ஐயோ என்று சொன்னால் அது சாபம். அது மட்டுமல்ல, அவளை பார்த்து அவங்க மாயற்றவர்களாக காணப்பட்டால் என்று சொல்கிறார். He calls them hypocrites. அது மட்டுமல்ல, வெள்ளை அடித்துப்பட்ட கல்லறையை கூட சொன்னார். He looked at them and said, you are whitewashed tombs. வெளியேற்றலாம் அழகாக இருக்கிறீங்க, உள்ளுக்கு வந்து அசிங்கமாக செத்த எலும்புகள் என்று அவங்களை கடினமாக ஏசினார். He looked at them and he said, on the outside you are beautiful, but on the inside you are dead, dry bones. கடினமான வார்த்தைகள் நிறைய வசனங்கள் இருக்குது. இது ஒரு உதாரணத்தை, so many other verses. This is just one example. Jesus was hard on the religious leaders
of his time. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பரிசுத்தர்கள் இந்த யூதர் மத தலைவர்கள் மேல் அவர் கடினமாக இருந்தார். What Jesus said shook them up. இயேசு சொன்ன வார்த்தைகள், பயன்படுத்தின வார்த்தைகள் அவங்க ஒரு அசைவுக்குள் கொண்டு வந்தது. ஏன்? How? எப்படி? How did this happen? Why did this happen? ஒரு சில காரியங்கள் உதாரணம் கொடுக்கிறேன். Let me give you some examples. ஒன்று, சத்தியத்தை குறித்து, about truth. The Pharisees claimed to be the source and keepers of truth. பரிசேயர்கள் கூட்டம், அந்த மக்கள் பரிசேயர்கள் வந்து என்ன சொன்னாங்க, அவங்ககிட்ட தான் சத்தியம் இருக்குது, அவங்க தான் சத்தியத்தை காக்கின்றவர்களாக இருந்தார்கள். They were the source and keepers of truth. அவங்க கிட்ட தான் எல்லா வேத ரகசிய வேத சத்தியங்கள் யாவற்றும் அவங்க கிட்ட தான் இருந்தது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லிட்டு இருந்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. யூ கம் டு அஸ், சத்தியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்னா எங்கள் கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், ஏன்னா இங்கே இருந்து தான் போகுது. ஆனால் இயேசு வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா, நானே சத்தியம் என்று அவர் சொன்னார். When Jesus came, he said that he was the truth in the purest form. யோவான் 18:37. Look at John 18:37. Open your Bibles. யோவான் 18:37. John 18:37. Jesus said, you say that I am a king. In fact, the reason I was born and came into this world is to testify to the truth. Everyone on the side of truth listens to me. அவர் சொல்றாரு, நானே சத்தியம், நான் கொடுக்கிற வார்த்தை சத்தியமான வார்த்தை என்று சத்தியத்தை பற்றி அவர் பேசுகிறார். நான் அரசர் ராஜான்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் சொல்கின்ற வார்த்தை சத்தியம் என்று சொன்னவராக இருந்தார். He said that whatever he said, whatever Jesus spoke was the truth in the purest form. சுத்தமாக தெளிவான சத்தியம் என்று அவர் சொன்னார். By his teaching and his actions, Jesus claimed to be the representative of God's truth, which is love and grace. இயேசு கூறின வார்த்தையினாலே, இயேசு செய்த செய்கையினாலே ஒரு காரியத்தை அவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவர் சார்பாக, பிதாவின் சார்பாக நான் தான் தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த தேவ சத்தியம் அன்பும் கிருபையுமாக காணப்பட்டது. It was love and grace. Now, இதெல்லாம் பரிசேயர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. The Pharisees were listening to this. One day, Jesus was going to expose all of them. அவங்களுக்கு நன்றாக தெரிந்தது, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் காட்டி கொடுக்க போறாரு. ஏன்னா இவர் சத்தியமாக இருந்தார்னா அவங்க இந்நாள் வரை கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? If Jesus is the truth, then what were they teaching all this while? ஆண்டவர் அவங்களை அம்பலப்படுத்த போகிறார். Jesus was going to expose them. ஸோ அது வந்து அவங்களை வந்து கலக்க ஆரம்பித்தது. That began to shake them. They were going to be exposed. சத்தியம், truth. ரெண்டாவது, பாவிகள், sinners. பரிசேயர்கள் ஒரு சில மக்களை பார்த்து அவங்களை அதிகமாக வெறுத்தார்கள். வேசிகளை பார்த்து வெறுத்தார்கள், ஆயக்காரர்களை பார்த்து வெறுத்தார்கள், பிசாசு பிடித்தவர்களை பார்த்து வெறுத்தார்கள். அவங்களை வந்து நியாய தீர்ப்பு செய்து அவங்களை வந்து கடினமாக குற்றப்படுத்தி பல காரியங்களை செய்தார்கள். The Pharisees despised sinners. For example, prostitutes, tax collectors, demon possessed. They condemned them, judged them and punished them. They looked at Jesus. ஒரு நாள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன் அவர் வந்து பாவிகளோடு கூட ஆயக்காரர்களோடு கூட பழகுறார் என்று அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்டார்கள். One day the Pharisees asked the disciples of Jesus, why does your master mix with sinners and tax collectors? மார்க் 2 அதிகாரம் 16-17. Look at Mark chapter 2 verse 16 and 17. Mark chapter 2 verse 16 and 17. Why does he eat with tax collectors and sinners? ஏன் உங்கள் எஜமான் ஆயக்காரர்களோடு கூட பாவிகளோடு கூட
சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு. இயேசுவை இது கேட்டோட ஒரு பதில் கொடுக்குறார். அவர் சொல்கிறாரு, சுகமாக இருக்கிறவர்களுக்கு வைத்தியர் தேவையில்லை, சுகவீனமான மக்களுக்கு மட்டும்தான் வைத்தியர் தேவை என்று சொல்கிறார். நீதிமானை அழைக்க நான் வரவில்லை, பாவிகளை அழைக்க நான் வந்தேன் என்று அவர் அவிதமாக பதில் கொடுத்தார். Jesus replied them, he said, those who are healthy don't need a physician or a doctor. It is those who are sick. I have come not to call the righteous, but I have come to call the sinners. நீதிமானை அழைக்க நான் வரவில்லை, பாவிகளைத்தான் அழைக்க நான் வந்திருக்கிறேன். இந்த பரிசேயர்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை, செயலை பார்த்தாங்க. When the Pharisees saw Jesus, they saw love in action. அவங்களோட இயேசுவின் வாழ்க்கையிலே, இயேசுவின் வார்த்தையிலே, இயேசுவின் செய்த காரியங்களை இந்த அன்பு செயல்முறைகளை பார்த்தார்கள். And they knew that they will soon lose all respect of the people. அவங்களுக்கு நன்றாக தெரிந்தது, இப்படியே இயேசு போயிட்டு இருந்தால் ஒரு நாள் அவனோட மரியாதையை அவங்களே இழந்துடுவாங்க. They will lose their respect if they allowed Jesus to continue this way. இயேசு இப்படியே போயிட்டு இருந்தால் இருக்கிற மரியாதையும் போயிடும் என்று அவங்களுக்கு நன்றாக தெரிந்தது. Thirdly, மூன்றாவதாக, the Father, பிதா. யோவான் 6ஆம் அதிகாரம் 35-40 வரைக்கும், 35 to 40 நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. யூ ரீட் தட். John 6:35 to 40. இயேசு அங்கே ஒரு அறிக்கை செய்கிறார். சொல்கிறாரு, நான் தேவ சார்பாக, பிதாவின் சார்பாக நான் இருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். I represent God. He not only stopped there, he said, the Father and I are one. யோவான் 10:30, John 10:30, John 10:30, யோவான் 10:30. He claimed to be one with the Father. பிதாவோடு கூட ஒருவராக இருக்கிறார் என்று அவர் அறிக்கை செய்தார். He claimed. He came equality with God. பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டவர்கள் என்று அவ்விதமாக சொன்னார். பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் இது தெய்வ குற்றம். ஏன்னா ஆண்டவரை தூஷணமாக பேசுவது. As far as the Pharisees were concerned, these were all acts of blasphemy. How could a son of a carpenter, ஒரு தச்சருடைய மகன், அதை போய் நசரத்தில் பிறந்த ஒரு தச்சருடைய மகன், நசரத்திலிருந்து வந்த தச்சருடைய மகன் எப்படி கடவுளாக அவரை தன்னை கூப்பிட முடியும்? How can the son of a carpenter from Nazareth claim to be God? இது தேவ தூஷணம். This was divine blasphemy. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் இதுவரைக்கும் பரிசேயர்கள் சொன்ன யாவற்ற காரியங்கள் தப்பாக இருந்தது. இயேசு அதை சரிப்படுத்த வந்தவராக இருந்தார். In actual fact, all this while, what the Pharisees were saying were all distorted and wrong. What Jesus was doing was setting the record right. இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்னா, சரியா எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறோம். ஸோ அதனால் இயேசுவோட வருகை பரிசுத்தர்களை கலக்கினது, அசைத்தது. The coming of Jesus shook the religious leaders of that time. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மத தலைவர்களை ஒரு அசைவுக்குள் அது கொண்டு வந்தது. Friends, that's what Jesus does in our lives. When he comes into our lives, he shakes us. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது நம்மை கூட ஆண்டவர் அசைப்பார். He will shake you and see and challenge you. நம்மை அசைத்து நம் வாழ்க்கையில் ஆண்டவர் சவாலை கொடுப்பார். அதுதான் இயேசுவின் பிறப்பின் அனுபவம். When was the last time you felt or experienced God shaking your life? கடைசி முறை கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பிறகு ஒரு அசைவு, ஒரு கலக்கம் கடைசியாக இப்போ வந்தது. When was the last time that the word of God shook your lives?
கடைசியாக கர்த்தர் வார்த்தை எப்போ நம்முடைய உள்ளத்தை அசைத்தது? Think about it. When Jesus came the first time, he shook the lives of the Pharisees. இயேசு முதல் பிறப்பில் முதல் வருகையிலே பரிசேயர்களை வாழ்க்கையை கலக்கினார், அசைத்தார். That's the first coming. இரண்டாவது, ஆண்டவருடைய வருகையானது, the coming of Jesus caused divisions. இயேசுவோட வருகை நிமித்தமாக பிரிவுகளை உண்டுபடுத்த ஆரம்பித்தது. Divisions, they was causing divisions. இயேசு வந்ததுனால எது ஒன்றாக எது அது ஒரு பிரிவினுக்குள் வந்தது. The Jews were expecting a Messiah who would usher in a time of peace and prosperity. யூதர்கள் ஒரு மேசையாக்காக காத்திருந்தாங்க. இந்த மேசையா சமாதானம் மட்டும் இல்லை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செல்வாக்கு அவங்களுக்கு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. a time of peace and prosperity. சமாதானம், ஆசீர்வாதம். they were expecting இந்த மேசையா இவ்விதமாக ஒரு காரியத்தை செயல்படுத்துவார் என்று நினைத்தார்கள். they were looking for a conquering hero. ஒரு வீரர், யுத்த வீரருக்காக அவர் வருவார், எதிரிகள் யாவரும் முறையடிப்பார், ஒரு யுத்த வீரராக இருப்பார் என்று எதிர்பார்த்தாங்க. they expected a conquering hero. ஆனால் இயேசுவை பார்க்கும் பொழுது he did not meet up to the expectations. இந்த யூதர்கள் இயேசு பார்க்கும் பொழுது அவங்க எதிர்பார்த்த காரியம்லாம் இயேசுவை பார்க்கல, இயேசுவை வாழ்க்கையில் காணவில்லை. ஆனால் இயேசுக்கு நன்றாக தெரிந்தது. Jesus knew that his birth and life would be a source of division. இயேசு நன்றாக அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை பிரிவினைகளை உண்டுபடுத்தும் என்று அவருக்கு நன்றாக தெரிந்தது. லூக்கா 12:51. லூக்கா 12:51. Luke 12:51. Luke 12:51. இயேசு இவ்விதமாக சொல்றார். Jesus says this, do you think I came to bring peace on earth? நான் பூமியிலே சமாதானத்தை கொண்டு வந்தேன் நினைக்கிறீங்களா? நோ, இல்லை. I tell you, but division. பிரிவினைகளை உண்டுபடுத்த நான் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஓ மை காட், பாஸ்டர், இயேசு அப்படியே சொன்னார். பாஸ்டர், did Jesus say that? Yes. Read the verse for yourself. வசனத்தை பாருங்க. சமாதானத்தை கொண்டு வர நினைத்தீங்களா? இல்லை, பிரிவினை கொண்டு வர நான் வந்தேன் என்று இயேசுவே சொல்கிறார்ல. Jesus himself is telling, by the nature of his mission, his life changing effects, the filling of the Holy Spirit, divisions will follow. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் அம்சத்தை நீ பார்த்தீங்கன்னா, அவர் செய்த ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊழியத்தின் குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா, அவளோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மட்டும் பரிசுத்த ஆவியின் அசைவதில் பார்த்தீங்கன்னா, அழைப்பை பார்த்தீங்கன்னா, அதன்படி நீங்கள் நடந்துகின்றால் நிச்சயமாக பிரிவுகளை வரும். If you follow the mission, the life, the call of Jesus, you will experience a division. இயேசுவுடைய அழைப்பு, ஊழியம் யாவற்றும் பின்சிடுகின்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரிவினை உண்டுபடுத்துவோம், அனுபவிப்போம். உலகத்தை பார்க்கும் பொழுது nations are divided over spiritual beliefs. உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய விசுவாசத்தின் நம்பிக்கைப்படி, ஆவிக்குரிய நம்பிக்கையின்படி தேசங்கள் கூட பிரிந்து போகுதா பாருங்க. The decision to follow Jesus has resulted in being disowned or even killed. சில தேசத்தில் கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் இரத்த சாட்சியை மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அவங்க ஏன்னா கொண்டு வருவாங்க. In some nations, if you declare that you are a Christian, then you are persecuted. You will even be killed. சில தேசத்தில் நான் கிறிஸ்தவன், நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொன்ன அந்த தேசத்தில் உபத்திரத்துக்குள், மரணத்துக்குள் செல்ல ஆயத்தமாக இருக்கணும். சில குடும்பத்தில் அவங்க அடிப்படை விசுவாசத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? குடும்பத்துக்குள் ஒரு பிரிவினை வருது.
பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. குடும்பம் என்ன செய்து அவங்களை ஒதுக்கி வைக்குது. Children accept Jesus. And what the family does, they reject them. ஒதுக்கி வச்சிடுறாங்க. சில பேர் திருமணமாகி ஒருத்தர் கிறிஸ்தவ வந்துட்டாங்க. அதனால குடும்பத்தில் பிரிவினை, குடும்பத்தில் சஞ்சலம். And sometimes even in marriages, one partner accepts Christ, the other does not. As a result of that, there is the division. There is a collusion. அங்கே ஒரு சில வேதனைகள் உண்டாகுது. So you see, the coming of Jesus shook things up because he made us make decisions in our lives. இயேசுவுடைய முதல் வருகையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டுபடுத்தி ஏற்றிருப்பாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில முக்கியமான தீர்மானங்கள் நான் செய்ய வேண்டியதாக இருந்தது. When I accept Jesus, I have to make certain decisions in my life. And that decisions may bring about divisions. அந்த தீர்மானங்கள், அந்த முடிவுகள் நம்மை பிரிவினைக்குள் அதை கொண்டு வரும். It will divide us. In the days of Jesus, இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் இயேசுவை நம்ப மறுத்தாங்க. The Pharisees refused to believe Jesus. They said, no way he is God. No way he is the Messiah. அவர் மெஸ்ஸையா இருக்க முடியாது, அவர் கடவுள் குமாரனாக இருக்க முடியாது என்று மறுத்தார்கள். Even today, there are many people who reject Jesus. இன்றைக்கு கூட உலகத்தில் அநேகர் இயேசுவை வெறுக்கிறாங்க, இயேசுவை மறுதலிக்கிறாங்க, இயேசுவை ஒதுக்குறாங்க. Many today, even in the world, in this time, are rejecting Jesus Christ, just as they did 2000 years. 2000 வருஷத்துக்கு முன்பாக கூட இயேசு முதல் வருகையிலே எப்படி இயேசுவை வெறுத்தார்களோ இன்றைக்கு கூட அவங்க வெறுக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரிவினைகள் வரலாம். When I receive Jesus in my life, it can cause divisions in my life. கலக்கம் மட்டும் இல்லை, இந்த பிரிவினை கூட உண்டாகும். There will be divisions. Not just only a shaking, but there can also be divisions. Thirdly and finally, how did Jesus shake the world? அந்த காலகட்டத்தை இயேசு எப்படி இந்த உலகத்தை அசைத்தார்? By claiming his rightful place as king and God. By claiming his rightful place as king and God. அவருடைய சரியான இடம், ராஜாவாகவும் தேவனாக அவருக்கு அருளப்பட்ட அந்த ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது மக்களின் வாழ்க்கையிலே கலக்கம் வந்தது. That claim of Jesus brought their lives to, Jesus began to shake their lives. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு அசைவு வர ஆரம்பித்தது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை பாருங்க. Look at Matthew chapter 2 verses 1 to 3. மத்திய 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 3 வரைக்கும் பாருங்க. Look at verses 1 to 3. Jesus came to claim his rightful place as king and God. ஒரு இந்த வசனத்தை பார்க்கப்படுது, அவர் அவருடைய சரியான இடத்தை, his rightful place, அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம், ராஜாவாகவும் தேவனாக இருக்கிற இடம். The only problem was, ஒரே ஒரு பிரச்சனை தான். There was already a self-proclaimed king among the Jews. யூதர்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு சொந்தமாக தன்னாலே அவர் அறிக்கை செய்து யூதருக்கு ராஜா என்று அறிக்கை செய்த ஒருத்தர் இருந்தார். There was already another king of the Jews, and that was Herod. அந்த காலத்தில், இயேசு வந்த காலத்தில் ஏரோது ராஜா தான் யூதருக்கு அரசராக இருந்தார். இந்த ஏரோது ராஜா லேசப்பட்டவன் இல்லை. தி கிங் Herod was not an ordinary person. History tells us that he was ruthless. சரித்திரம் சொல்லுகிறது அவர் பொல்லாதவராக காணப்பட்டார். He was very cunning. He was a very cunning leader. அவர் ஒரு வஞ்சனைன்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப தந்திரமான ஒரு தலைவராக காணப்பட்டார். ஏன் தெரியுமாங்க?
அவருக்கு எதிராக இருந்த எல்லாரையும் அவர் தீர்த்து கட்டிட்டார். He killed all those who were a threat to him. அவர் ஆட்சிக்கு யார் யார் அவருக்கு எதிராக இருந்தாங்களோ, யார் யார் அவருக்கு ஆபத்தாக இருந்தாங்களோ எல்லாரையும் முடிச்சிட்டார். He killed off all those who threatened his position. ஆகையால் 40 ஆண்டுகள் அவர் அரசாளனார். For 40 years he brought peace to the region. அந்த பகுதிக்கு இந்த 40 வருஷம் ஆட்சியினால ஒரு சமாதானத்தை அவர் கொண்டு வந்தார். அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வந்ததுனால ரோமர் அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னா, அவருக்கு யூதருக்கு ராஜா என்ற பட்டத்தை இவங்க கொடுத்தாங்க. Because he brought peace to that region, the Romans gave him the title King of Jews. இந்த ரோமர்கள் தான் இவருக்கு யூதருக்கு ராஜா என்று பெயர் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு நாள் இந்த இந்த யூதருக்கு ராஜா அவர் அரண்மனையில் இருக்கும் பொழுது வாழ சாஸ்திரிகள் அவரை சந்திக்க வந்தார்கள். This king of the Jews, King Herod, when he was in his palace, the wise men came to him and they asked him a question. இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்த்து அயரோதை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்ன கேள்வியை கேட்டாங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? Where is the king of the Jews? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அரச ராஜா இங்கே. இந்த வார்த்தை கேட்ட உடனே 40 வருஷம் கேட்கல, 40 வருஷத்துக்கு பிறகு யூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்கே என்று கேட்கும் பொழுது ஏரோது ராஜா திடீரென்று அவர் அறியாமல் ஒரு பயம் வந்தது. A fear gripped Herod. For 40 years he was the king of the Jews. 40 ஆண்டுகள் இவர் தான் யூதர் ராஜா. திடீரென்று 3 பேர் இந்த வானசாத்தையில் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜா இவர் இங்கே என்று கேட்கும் பொழுது அப்படியே கலங்கிட்டார். He was shaken. ஒரு அசைவு அவருக்குள் வந்தது. கேட்காத வார்த்தைகள், அவர் அசைக்கப்பட்டார். நீங்கள் இந்த பக்கத்தை நல்லா வாசித்தீங்கன்னா இந்த காரியத்தில் 2 மறுபடியை பார்க்கணும். We see 2 extreme responses, 2 வித்தியாசமான மறுமொழிகள். இந்த வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து அப்படியே தொடர்ந்து போனாங்க. நட்சத்திரம் அவளை வழிநடத்தி இயேசு பிறந்து வைக்கப்பட்ட இடத்தை கொண்டு போய் காட்சி அங்கே இந்த குழந்தை அரச குழந்தையை அவர் என்ன செய்தார்கள், வணங்கினாங்க. அவங்க கொண்டு வந்த பரிசுகளெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதை பரிசுகளை யாவற்றும் இந்த குழந்தை, இந்த தேவ குழந்தைக்கு அவங்க கொடுத்தாங்க. The wise men followed the star. They found the place where Jesus was born and kept, and they offered to him the gifts fit for a king, and they placed it before the child king. அந்த ராஜா முன்பாக, அந்த குழந்தை முன்பாக இந்த பரிசுகளை கொடுத்தார்கள். They bowed and worshipped. அவங்க விழுந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். அதே சமயத்தில் on the other side ஏரோது இந்த புது செய்தி, இந்த புது மாற்றத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் அதிகாரத்துக்கு ஒரு சவால், அவருடைய ஆட்சிக்கு ஒரு எதிர்ப்பு. There was a challenge to his power and control, a change. ஏற்றுக்கொள்ள முடியல. He couldn't accept it. So என்ன செய்தார்? உடனடியாக உத்தரவு போட்டார், அரசு உத்தரவு போட்டார். He put a royal decree. He said, kill children below the age of 2 years and below, so that I can preserve my throne. என் சிம்மாசனத்தை தற்காத்துக் கொள்ள 2 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் யாவற்றும், குழந்தைகள் யாவற்றும் கொன்றுக, ஆண் பிள்ளைகளை கொன்றுக என உத்தரவு போட்டார். He killed off children, male children below the age of 2 years. But that did not stop the ministry of Jesus. அந்த உத்தரவானது இயேசு அந்த செய்ய வேண்டிய ஊழியத்தை
அது நிறுத்தவில்லை, தடுக்கவில்லை. ஜீசஸ் ஸ்டில் accomplished his mission on earth. எதுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரோ அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். One day he will return. ஒரு நாள் அவர் மீண்டும் வரப்போகிறார் as the conquering king. Okay? ஜெயம் கொள்கிற ராஜாவாக அவர் போகிறார். And nothing will stop that. அதை ஒரு நாளும் யாரையும் தடுக்க முடியாது. அவர் வரப்போகிறார். முதலாக அவர் ராஜாவாக வந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார். He came as God King. He is going to come back again as the conquering king. ஒரு முடிவு, a conclusion. Christ has come to rule in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அரசார இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். All of us have the natural desire for authority. நம்ம எல்லாருக்குள்ள இயற்கையாக அதிகாரத்தின் மேல் அதிகாரமாக இருக்க நம்ம எல்லாருக்கும் ஆசை. We want to control, we want to have control of our lives. நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசை. When Christ returns, the Bible says every knee will bow before him as king. வசனம் சொல்லுது, இயேசு மீண்டும் வரப்பொழுது முழங்கால் யாவற்றும் முழங்கிடும், அவர் அரசர் என்று யாவும் அறிக்கை செய்வார்கள் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 20-21. Revelations chapter 3 verse 20 and 21. வெளிப்படுத்தல் 3:20-21. Revelations 3:20-21. Jesus says, இயேசு சொல்றாரு, இதோ நான் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். கதவை தட்டுகிறார். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தார், நான் அவரோடு கூட சென்று அவரோடு கூட போஜனம் பண்ணி நான் அவரோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். If you open the door, I will come in and I will eat with that person and they will be with me. அவர்கள் யாவரும் என்னோடு கூட இருப்பார்கள். To the one who is victorious, ஜெயம் கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்வாரா? அவருடைய வலது கரத்தில் அமர்ந்திருக்க, அவர் ராஜ்யத்தில் அமர்ந்திருக்க அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். Just as I was victorious and sat down with my father in that throne. எப்படி நானும் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல அவங்களும் என்னோடு கூட அமர்ந்திருப்பாள் என்று கட்டச் சொல்கிறார். பாருங்க, யாரையும் ஆண்டவர் வழி கட்டாயப்படுத்தவில்லை, அவர் கதவை தட்டுகிறார். He is knocking the door. He will not take the throne by force. நம்முடைய வாழ்க்கையின் அரசாங்கத்தை சிம்மாசனத்தை வழி கட்டாயப்படுத்தி ஆண்டவர் எடுக்க மாட்டார். As we walk through this Christmas together, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில், கோவிட் கிறிஸ்மஸ் காலத்தில் நடந்து வரும் பொழுது இது ஒரு அருமையான நேரம் to check our lifeline, our relationship with Jesus. எனக்கும் இயேசுவுக்கு இருக்கிற உறவை மறுபடியும் பரிசோதனை செய்து கொள்வது ஒரு அருமையான ஒரு நேரம். He wants to take his rightful place in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, அவர் இருக்க வேண்டிய இடத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கேள்வி இது தாங்க, are you and I prepared to surrender everything over to him? எல்லாவற்றும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க நீங்களும் நானும் தயாரா? ஆண்டவரே, நீர் அரசாலும், அப்பா நீர் அரசாலும், நீர் தாமே என் சிங்காசனத்தில் சிம்மாசனத்தில் நீ தாமே அமர்ந்து கொள்ளும் என்று முழுமையாக ஒப்பு கொடுக்க தயாராக. Are we willing to, are we prepared to say, surrender, I surrender everything, you take over God, I will not be in control, I will not be the authority of my life. என் வாழ்க்கையில் நான் அதிகாரம் கொள்ள மாட்டேன், நீ தான் அதிகாரத்தை கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? Let us pray. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக ராஜா நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே ராஜா உம்முடைய வருகையை குறித்து நீர் எப்படி ஆண்டவரே உம்முடைய வருகையினாலே பரிசேயர்கள் வாழ்க்கையை கலக்கினீர், ஒரு 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 அசைவுக்குள் அவங்களை கொண்டு வந்தேன். அதே சமயத்தில் அப்பா ஏரோதின் வாழ்க்கையை கூட ஒரு அசைவு கொண்டு வந்தேன். இன்றைக்கு கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கூட ஒரு அசைவை கொண்டு வர நீர் ஆசைப்படுகிறீர். You want to shake us up so that we will relook
and who sits on the throne of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே சிம்மாசனத்தில் யார் அமர்ந்திருக்கிறார் என்று ஆண்டவரே பரிசோதனை செய்து கொள்ள எங்களை கூட நீர் ஒரு அசைவுக்குள் கொண்டு வருகிறது கர்த்தாவே. உதவி செய்யும், ஆசீர்வதியும். ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வர வழிநடத்தும். Lord, help us and lead us to live a surrendered life. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். In Jesus name we pray. ஆமென். ஆசீர்வதிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. It's a time to bless the Lord. Come, let us bless the Lord. ஆண்டவரை தொடர்ந்து நாம் ஆசீர்வதிப்போம். உங்கள் தசமபாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் காணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அது கர்த்தருடையது. Take your tithes and your offerings. That belongs to God. நமக்கு கொடுக்க வேண்டியது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை தவறாமல் நாம் கொடுப்போமாக. What we have to give to God, let us give it to Him as required. ஆகையால் கொடுக்கிற கரங்களில் கொடுக்கிற காணிக்கை தசமபாகத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த நாளுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே கருத்தில் இருக்கிற தசமபாகத்தையும் காணிக்கையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, அந்த காணிக்கை மூலமாக உம்முடைய ராஜ்யத்தின் சகல தேவைகளை, சபையின் சகல தேவைகளை தொடர்ந்து சந்தித்து வரவேற்பாக செபிக்கிறோம். வேதம் சொல்கிற மூலமாக தசமபாகம் ஆண்டவருடைய சொந்தம் என்று சொல்கிறது ஆண்டவரே. ஆக உமக்கு சொந்தமானதை நாங்கள் உமக்கு கொடுக்க உதவி செய்யும். Lord, the Bible says the tithe belongs to the Lord. And so Father, we want to give unto you what belongs to you, O God. கொடுக்கிற கரங்கள், உள்ளங்கள், குடும்பங்கள் யாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய சகல தேவைகளை உடைய ஐஸ்வரியத்தை நிமித்தமாக சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We want to pray for every home and every need. We pray that according to your riches and glory, all this will be met, O God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Friends, let me greet you in Jesus' name and share with you some announcements for your attention. இந்த காலவேளையில் கூட ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். இந்த அறிவிப்புகளை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக நம்முடைய புதன்கிழமை ஜெப வேலை, வெட்னஸ்டே ப்ரே மீட்டிங், இந்த ஜெப வேலை ஒவ்வொரு புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய ஆன்லைன் மூலமாக வருகின்றது. வாருங்கள், நாம் யாவரும் இணைந்து கொள்வோம். ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்போம். திறப்பின் வாசலில் நிற்போம். Let's come together. Let's continue to pray unto the Lord for our church, for our country, for all our ministries. நம்முடைய தேசத்துக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாக. வாருங்கள், come and join our Wednesday prayer meeting at 8 p.m. நம்முடைய புதன்கிழமை நம்முடைய ஜெப கூட்டத்துக்கு இரவு 8 மணிக்கு உங்கள் யாவையும் நாம் வரவேற்கிறோம். வந்து கலந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் அடைந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி. On Friday it's an online Bible study and we are doing the book of Revelation. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுதல் சுவிசேஷத்தை நாம் தியானம் செய்து வருகிறோம். இந்த 7 திருச்சபைகளில் நாம் பார்க்கின்றோம். We are looking at the 7 churches in the book of Revelations. Come, learn what God has to say to the churches in this time. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் திருச்சபைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று கேட்டுக்கொள்வோமாக. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு வேதாராய்ச்சி நடைபெறும். Friday 8 p.m. our online Bible study. Come and be blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The end of our service, நம்முடைய ஆராதனைக்கு முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். Let us thank God for His word. கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். நான் சொன்னவனமாக இயேசுவின் வருகையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவு கொண்டு வர ஆண்டவர் ஆசைப்படுகிறார். The coming of Jesus is an experience where Jesus comes and shakes us at our foundation. Let us examine ourselves. நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதனை செய்து கொள்வோம். கர்த்தர் நம்மை உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக. Let us look to God in prayer. தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us pray. அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்கு ராஜா நன்றி. Thank you Lord for your word. Thank you Lord for what happened in the life of the Pharisees and the life of King Herod. ஏரோதின் வாழ்க்கையை கூட, பரிசேயர் வாழ்க்கையை கூட ஆண்டவரே நீ செய்த கிரியைகளுக்காக ராஜா நன்றி செலுத்துகிறோம். சாஸ்திரிகள் வாழ்க்கையை கூட ஆண்டவரே நீ கிரியை செய்தீர். You worked in the lives of the wise men. Lord, work in our lives today. நம்முடைய வாழ்க்கையில் கூட நீ கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வவாரியம் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.